கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். Teach these new disciples to obey all the commands I have given you, and be sure of this, I am with you always, even to the end of the age. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆமென். இன்றைய தியான வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த மகா ஆணை, அதாவது கிரேட் கமிஷனின் நிறைவாகும். இதை குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கு இயேசு சொல்வது சில கட்டளைகள் அல்ல, அனைத்தையும். அவரது போதனைகள் அன்பு, மன்னிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, தாழ்மை, சேவை, நம்பிக்கை, இவை அனைத்தையும் என்பதை மிக தெளிவாக அழுத்தமாக கூறுகிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கூறுவதை யோவான் 13:34 வாசிக்கிறோம். இது அவரது முதலாவது கட்டளை. பேதுரு இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதன் அர்த்தம், நாம் முடிவு மட்டும் நமக்கு தீங்கு செய்பவர்களை மன்னிக்க வேண்டும். நாம் அனுதினம் செய்யும் பாவங்களை அறிக்கையிடும்போது இயேசு நம்மை மன்னிக்கிறார். அதே போல நாம் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது 2வது கட்டளை. ஒவ்வொருவரும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். தாழ்மையுடனும் சேவை மனப்பான்மையுடனும் பரிபூர்ண விசுவாசத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரையிலான மலைப்பிரசங்கத்தில் மிக தெளிவாக கூறியுள்ளார். அவைகளை எல்லாம் நாம் மற்றவர்களுக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும்படி விரிவாக கூற வேண்டும். சீஷத்துவம் என்பது அறிவை மட்டும் கற்பிப்பது அல்ல, கிறிஸ்துவைப் போல வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் கை கொள்ளும்படி என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கே முக்கியமான வார்த்தை கை கொள்ளுதல், தட் இஸ் ஒபே. கேட்பது மட்டும் போதாது, வாழ்வில் நடைமுறைப்படுத்துதல் அவசியம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 15:10 வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நடந்தது போலவே நாமும் நடக்க வேண்டும். உண்மையான விசுவாசம் கீழ்ப்படிதலில் வெளிப்படும். உபதேசம் பண்ணுங்கள் என்று அறிவுறுத்துவதை கவனியுங்கள். இது ஒரே நாளில் முடியும் வேலை அல்ல. தொடர்ச்சியான கற்பித்தல், பயிற்சி, வழி நடத்தல். சுவிசேஷம் அறிவித்தல், சீஷர்களை உருவாக்குதல் என்பது மிக மிக பெரிய பணி.
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாயும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அந்த வேத வாக்கியங்களை அனுதினமும் வாசித்து தியானித்து மற்றவர்களுக்கு பொறுமையோடு போதிக்க வேண்டும். இதோ நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இது ஒரு மகத்தான வாக்குத்தத்தம். தனிமையில் அல்ல, போராட்டத்தில் அல்ல, ஊழியத்தில் அல்ல, எப்பொழுதும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்களிக்கிறார். எனக்கு பிரச்சனை என்று கூப்பிட்டால்தான் வருவார் என்று நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. எல்லா நேரத்திலும் அவர் உங்களுடனே தான் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர்தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று மிக தெளிவாக கூறியிருப்பதை உபாகமம் 31:6 வாசிக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகள் இருந்தால் தான் ஆண்டவரை கூப்பிட்டாதான் வருவார் அப்படிங்கிறது இல்லை. எல்லா நேரத்திலும் அவர் எப்பொழுதும் நம் கூடவே தான் நிற்கிறார். அதனால தான் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இதன் அர்த்தம் அந்த கால சீஷர்களுக்கு மட்டுமல்ல, இன்றும் நாளையும் இறுதி வரை, அதாவது சபையின் ஊழியம் முடியும் வரை, சுவிசேஷம் அறிவிக்கப்படும் வரை, கிறிஸ்து மீண்டும் வரும் வரை அவர் நம்முடனேதான் இருப்பார். நம்முடைய ஊழியமும் தொடரும், அவருடைய உடன் இருப்பும் ஒருபோதும் குறையாது. இதை விசுவாசிக்கிறீங்களா? ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான் என்று இயேசு கூறுவதை யோவான் 14:23 வாசிக்கிறோம். கீழ்ப்படிதல் அன்பின் வெளிப்பாடு. கிறிஸ்துவின் கட்டளைகளை கைக்கொள்ள கற்றுக் கொடுப்பது உண்மையான அன்புக்கு வழி. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு சொல்வதை யோவான் 15:16 வாசிக்கிறோம். சீஷத்துவம் மனித முடிவு அல்ல, தேவனுடைய அழைப்பு. நாம் ஊழியம் செய்வது நம்முடைய விருப்பத்தால் அல்ல, அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டதால். இதையும் ஒத்துக்கிறீங்களா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். கற்பித்தலும் சீஷத்துவமும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் மட்டுமே சாத்தியம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், ஒவ்வொரு விசுவாசியும் மற்றவர்கள் தேவனுடைய அன்பை உணர்ந்து அவருடைய பிள்ளைகளாய் மாற அவர்களுக்கு போதிக்க அழைக்கப்பட்டுள்ளார்கள். கற்பித்தல் கீழ்ப்படிதலுக்காக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஊழியத்தில் நாம் ஒருபோதும் தனியாக இல்லை. தேவனுடைய உடன் இருப்பு நம் பலம், தைரியம், நம்பிக்கை. சுருக்கமாக சொல்வதானால், கிறிஸ்துவின் கட்டளைகள் நம் வாழ்க்கையாக மாற வேண்டும். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse reminds us that true discipleship is about teaching people to obey all that Jesus commanded, not just to know it. Jesus also gives a powerful promise, that is, His presence will be with His followers every day until the end of the world. This assurance gives strength, courage, and hope for Christian life and ministry. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மகா ஆணைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் கட்டளையிட்ட அனைத்தையும் நாங்கள் கைக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க எங்களுக்கு கிருபை அருள வேண்டுகிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நீர் எங்களுடன் இருப்பதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கை முழுவதும்
உமது நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்கள் வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.